நான் நெறைய அம்மா, அப்பா சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். பார்த்துருக்கேன். என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. சார் அ ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அ 2 பசங்களையும் சண்ட போடுறது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப வந்து ப படுத்துறாங்க சார். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ உங்க வீட்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லையா? பாருங்க இந்த வீடியோ பாருங்க. ஒரு 2 நிமிஷம் பாருங்க. வணக்கம். ரவிச்சந்திரன் பேசுறேன். குழந்தை நல ஆலோசகர். இப்ப அண்ணா வந்து அண்ணன், தம்பி இருக்காங்க. 4 காம்பினேஷன். அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, அ அக்கா, தம்பி, அண்ணன், தங்க. ரைட்டா? இப்ப இவங்களுக்குள்ள தங்கை, தங்கைகள், அண்ணா, அண்ணாக்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப இவங்களுக்குள்ள அ சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அ அண்ணன் வந்து அடிச்சுடுறான். இல்ல அக்கா வந்து அடிச்சுடுறாங்க. உடனே வந்து தம்பியோ, தங்கையோ அழுறாங்க. 2 பேத்துக்குள்ள சண்டை வருது, அழுறாங்க. நம்ம உடனே நம்ம தான் வந்து பெரிய ஜட்ஜுன்னு நெனச்சுப்போம்ல. அ அப்படியே பெரிய ஒரு ஷோ காட்டிட்டு, பாரு அவன் தான் பெரியவன். அவங்க தான் பெரியவங்க. குடு அப்படின்னு சொல்லி, அப்படியே பெரிய சமாதானம்லாம் படுத்திட்டு வருவோம். கரெக்ட்டு தானே? அ என்னமோ நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு மனசுக்குள்ள நெனப்பு. ஆனா, நம்ப பண்ணது வந்து என்ன தெரியுமா? நம்பளே நம்ப தலையில மண்ண அள்ளி வாரி போட்டுக்கிறோம். ஏன்னா, இதுதான் பெரிய சண்டையில கொண்டு போய் விட்டுரும் பின்னாடி. ரைட்டா? எ என்னோட விஷயத்தையே சொல்றேனே. சின்ன வயசுல தங்க இப்போ குவார்ட்டர்ஸ்ல இருந்தோம் அப்ப. பார்த்தீங்கன்னா, பெரிய குவார்ட்டர்ஸ். பின்னாடி அங்க தொரத்தி வந்து ஓடுவேன். ஏதோ ஒண்ணு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. உடனே புடிச்சு அங்க நிறுத்தி, என்கிட்டேருந்து பிடுங்கி குடுத்துருவாங்க. ரைட்டா? இப்ப அது எங்க கொண்டு போய் விட்டுடுச்சுன்னா, அந்த விட்டுக் குடுக்குற மனப்பான்மை போயிடுத்தே இப்ப. நான் ஃபீல் பண்றேனே இப்ப. அந்த காலத்துல கொஞ்சம் அப்படி பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு இப்ப நான் ஃபீல் பண்றேன். இல்லையா? ஸோ, அம் இத வந்து தடுக்கணும்னா, வாங்க ஏபிசிடி. ஆன்டிசிடென்ட் என்ன? என்ன நடந்தது? 2 பேருக்கும் சண்ட. எதுக்காக சண்டன்னா, ஒரே பொருள் வேணுங்கிறதுக்காக சண்ட. அது என்ன பொருளா வேணாலும் வச்சுக்கோங்களேன். இல்ல ஏதோ ஒண்ணு வேணுங்கிறதுக்காக சண்ட. ம். அப்ப 2 பேருக்கும் ஒரே கவனம் குடுக்கணும் ஆக்சுவலா. இப்ப இங்க என்ன பிஹேவியரு இதனால வந்து சண்ட வருது. அ 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கத்துவாங்க. கரெக்ட்டா? இதனோட கான்சிக்வென்சஸ் என்ன? நாம வந்து ஒருத்தருக்கு தான் வந்து ஃபேவர் பண்ண முடியும். 2 பேருக்கும் ஃபேவர் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணிடுவோம். அதாவது ஒருத்தர் வின்னு, ஒருத்தர் வந்து லூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அப்ப என்ன கத்துக்கிறாங்க தெரியுமா குழந்தைங்க? ஃபைட் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து நம்ம மேல வந்து ஒரு அ ஈர்ப்பு கிடைக்கும். அட்ராக்ஷன் கிடைக்கும். அட்டென்ஷன் கிடைக்கும். அப்டின்ட்டு ஒரு ஃபீலிங் வந்துருது. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் வந்துருது. ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த மாரி விஷயத்துக்கு கிடையாது. இப்ப இதுக்கு பேர் தான் நம்ம சைக்காலஜில அதாவது உளவியல்ல என்ன சொல்லுவோம்னா, சிப்லிங் ரைவல்ரி அப்படிம்போம். அதாவது அ கவனத்துக்கான ஒரு போட்டி. அ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு கவனத்துக்கான ஒரு போட்டி. சிப்லிங் ரைவல்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வருவோம். அ என்ன டைரக்ஷன் என்ன? உடனே நம்ப ஜட்ஜ் வேல பாத்துறக்கூடாது. ரைட்டா? ம். அதுல நீ தான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் காம் பண்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு, இத தூக்கி அவன்ட்ட குடுக்குறது, இல்ல அவன்ட்ட தூக்கி உள்ளத தூக்கி இவங்கள்ட்ட குடுத்துறக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. இது நம்பர் 1. 2வது இதுக்கான தீர்வ அவங்களையே வந்து பண்ண சொல்லிடணும். அதுதான் பெட்டர். அப்பதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வருங்க. கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பதான் வரும். 3வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியா கொஞ்சம் நேரத்த ஒதுக்குங்க. இந்த குழந்தைட்ட ஒரு 10 நிமிஷம், அந்த குழந்தைட்ட ஒரு 10 நிமிஷம். ஏதோ பெரியவங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சின்னவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். சரி, நானும் முக்கியமா இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்.
கண்டிப்பா வரும். எந்த காரணத்துக் கொண்டும் கம்பேரிசன் பண்ணவே கூடாதுங்க. "பாத்தியா அவன் நல்லவன், நீ கெட்டவன். நீ இல்ல பாரு, அந்த மாரி இல்ல பார்" அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வேண்டாம். இது புடிச்சிருக்குல்ல? அட்டென்ஷன் வந்து அதாவது நம்ப கவனம் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சமமா நம்பளுடைய கவனத்த குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, காம்படிஷன் குறையும். அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி மனப்பான்மை குறையும். கவனம் இல்லாத இடத்துல போட்டி வரும். கவனம் இருக்கிற இடத்துல வந்து பாசம் வளருங்க. இது வந்து நிதர்சனமான உண்ம. செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ம் Instagram ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு டாபிக்ல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.